அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு மேசராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர்கிரக யோகம். சதுர்கிரக யோகம் அப்படின்னாங்க, சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது 24/5/2024 முதல் 8/6/2024 ஆகிய 15 நாட்களுக்கு நடைபெறுது. ஸோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தில், அதாவது குடும்பம், தனம், கல்வி மற்றும் வாக்குஸ்தானத்தில் நடைபெறுகிறது. ஸோ இந்த கிரகங்கள் சில இடங்களில் சில ராசிகளில் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு மட்டும் ஒரு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு அரிதான யோக காலங்களை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த யோக காலங்களில் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக நடந்து வந்த சில ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு யோக காலமாக இந்த சதுர்கிரக யோகமானது உருவாகிறது. ஸோ இந்த நேரங்களில், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதற்குண்டான சில தீர்வுகள் அப்படிங்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சில மாற்றங்களை உருவாக்கக்கூடியது இந்த சதுர்கிரக யோகம். ஸோ இந்த சூரியன் நவகிரகங்களிலே முதல் கடவுள், ஆத்மகாரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த அரசியல், அரசாங்க பதவி, தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள், அதே போல பதவி, நிர்வாக திறமையை கொண்ட ஒரு ஜாதகராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியது இந்த சூரியன் என்ற கிரகம். அதே போல் இந்த புதன் என்பவன் புத்திக்காரகன் என்று சொல்லுவோம். கல்வி, அறிவு, ஆற்றல், திறன், செயல், புத்தி கூர்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த புதன் கிரகம். அதே போல் இந்த சுக்கிர பகவான் நவகிரகங்களிலே காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடியவர். அதே போல் இந்த காதல், திருமணம், சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரம் மற்றும் இந்த தாம்பத்தியம் போன்ற அனைத்து உறவுகளையும், இந்த குழந்தை பாக்கியம் அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். குரு பகவான், அதே போல் குரு பகவான் என்பவர் இந்த மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், சமூகத்தில் இந்த பக்தி மற்றும் ஒரு புகழ், பேர் ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது ஒரு இடத்தில் நிகழும் பொழுது ஒரு அபரிவிதமான அரிதான யோகத்தை உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த யோகம் மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மேசராசி அன்பர்கள், செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர், எந்த விஷயத்தையுமே தெளிவாக செய்யக்கூடியவர், துல்லியமாக செய்யக்கூடிய நபர் என்று சொல்லலாங்க. ஸோ இந்த செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கார் அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர். எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாருங்க. தன்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டானா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர். தனக்குன்னு ஒரு உதவி யாருக்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டார். ஆனால் அடுத்தவங்க இவங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே அவருக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய நபர்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ தொழில் ரீதியாக தொழிலை ஒன்று நடத்தணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அந்த தொழிலை கரெக்டான நேரத்தை தூங்குவதற்கான முதலீடுகளோ ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வரக்கூடிய இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது சதுர்கிரக யோகம் தனஸ்தானத்தில் நடைபெறுவதனால இதுவரைக்கும் இருந்து வந்த நிதி தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையுங்க. அதே போல் அந்த பண தேவைகள் கரெக்டான நேரத்தில் பூர்த்தி அடையுங்க. கடின உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியம் அப்படிங்கிறது, பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலையை உருவாக்குங்க. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படியான உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே போல் இந்த உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், புதுசாக வாய்ப்பு எனக்கு கிடைக்கலைங்க, நானும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதே அமையாமல் இருக்குது. அதே போல் அதை ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது யாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேரை எடுக்க முடியல, எல்லா விதமான தடைகள் அப்படிங்கிறது வந்துடுது, என்னை குறை கூறக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது இல்லை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் செஞ்சிட்ருக்கோங்க, அதுக்கும் எந்த பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு யோக காலமாக இருக்க போகுது. ஏன்னா
இந்த குரு, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது நம்மளுடைய பதவிக்கான உயர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷன், ஏன்னா அதுக்கு நீங்கள் எல்லா விதத்துலேயும் தகுதியானவராக தான் இருந்திருப்பீங்க, ஆனால் உங்களுடைய தகுதிக்கு உண்டான மதிப்பு அங்கே கிடைக்கல. ஸோ அதனால் உங்களுடைய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த சூரிய பகவான், இந்த சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் பொழுதுங்க கண்டிப்பாக உங்களுடைய தன்மானம், அதாவது தற்பெருமைகள், அதே போல் உங்களுடைய சுய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய தருணமாக இருக்க போகுது. உங்களுடைய மதிப்பிற்கேற்ற மரியாதை கிடைக்கும். நல்ல வேலை செய்கிற இடத்துல நல்ல பாராட்டுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் இன்டர்வியூஸ் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புது ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை, தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இந்த காரணங்கள் அப்படிங்கிறது உருவாக்கும். அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஃபாரின் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போது. இந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் அனைத்தும் ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி கண்டிப்பாக கொண்டு போகுங்க. அதே போல் நீண்ட நாட்களாக இந்த திருமணம் நடக்காதவங்களுக்கு இது ஒரு யோக காலமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த குரு பகவான் அதே இடத்துல அந்த குருவும் ரிஷபத்தில் பயிற்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. அந்த குரு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுப்பாரு. அதே போல் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் இந்த 2ஆம் இடத்துல நடக்கிறதுனாலங்க இந்த திருமணம் சார்ந்த பாக்கியம், அதே போல் இந்த வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கும். காதலிக்கிறவர்கள், அதாவது லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்குங்க, எங்களுக்கு மேரேஜ் ஒரு கேட்டகரிக்கு அடுத்த சுச்சுவேஷனுக்கு போகுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது கை கொடுங்க. அதே போல் அதிகப்படியான சில வருமானங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாக்குங்க. அப்போ உங்களை யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அனாவசியப்படுத்திட்டு போனாங்களோ அவங்களாம் உங்களை தேடி உங்களுக்கு, அதாவது திருமணம் சார்ந்த சில யோகத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுதுங்க. அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இது ஒரு நல்ல தருணம். மன அழுத்தம் இந்த மாதிரி, அதாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க. ஓகே, இது குழந்தை இல்லாதது ஒரு பெரிய மன உளைச்சல், அதே போல் பயங்கரமான ஒரு சோக சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. அவமானத்தை நிறைய அளவுக்கு சந்திச்சாச்சுங்க. இந்த புத்திர சோகம் அப்படிங்கிறது போட்டு வாட்டிகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரவே முடியாதா, குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல இந்த குடும்பம் தனம் ஸ்தானத்தில் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை சேரும் பொழுது வீட்டில் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இதனால் வரைக்கும் இதனால் இருந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது அகலுங்க. அதே போல் மன வேதனை குறையும். ரொம்ப நாளாக இந்த புத்திர சோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல தருணமாக இருக்க போது மருத்துவம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்குங்க. அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாயிட்டே இருக்குதுங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்குங்க. 2 பேர்த்துக்குமே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. வாக்குவாதங்கள், தேவையில்லாத குழப்பங்க. அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிட்டிருக்கு. ஸோ இந்த நிலை மாறாதான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போதுங்க. இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கும். சுக்கிரன் இந்த இடத்துல, அதாவது இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில், அதாவது ஆட்சி உச்ச கிரகமாக இருக்கும் பொழுதுங்க அந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான சில ஊழல்கள் அப்படிங்கிறது உருவாக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யத்தை உருவாக்குங்க. இந்த நேரத்தில் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தவறான சில புரிதல்கள் அப்படிங்கிறது எல்லாமே விலகும். நல்ல ஒரு தருண காலமாக இருக்க போது சுற்றுலா செல்வதற்கான சில யோகத்தையும் உருவாக்கும். ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வதற்கான, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து சில கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான சில யோக காலமாக இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த சதுர்கிரக யோகமானது உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இந்த வீடு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற யோகம் இருக்காங்க. ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு வர பணங்கள்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் செலவாயிட்டே இருக்குங்க. அந்த பணத்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம், ஆனால் எங்களால் கரெக்டான நேரத்தில் வீடு கட்ட முடியல, அதற்கு உண்டான அஸ்திவாரம் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போது. இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலமும் இருக்குது. பயிற்சியும் இந்த 2ஆம் இடத்துல தான் நடந்திருக்கு. குடும்பம் தனஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோக தருணத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப நாளாக இருந்து வந்த கனவை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சில சூழலை உருவாக்கும். வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகளை உருவாக்குங்க. அதே போல் மண்மனை பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம், ரொம்ப நாளாக நீங்கள் விற்கணும்னு நினச்ச ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க.
இந்த பணம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கோ இல்லை இந்த வீடு இடம் மாற்றம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சொத்து வாங்குறதுக்கோ தேவையான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு அந்த தன வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மருத்துவ ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குங்க. மருத்துவ ஆரோக்கியம் தேவையற்ற செலவு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. அடிக்கடி ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குங்க. இதனால் ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஓரளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிட்ருக்குங்க. அதே போல் நீண்ட நாளாக உடல் ரீதியாக உபதைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறுமா? மருத்துவ செலவுகள் பண்ணியே கடன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த 6ஆம் இடம், அதாவது உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக இந்த 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வையானது படுதுங்க. இந்த கேது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபதைகள் அப்படிங்கிறது விலகும். மருத்துவம் சம்மந்தப்பட்ட எல்லா முயற்சியும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல அதாவது இது ஒரு சூழலாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் கூட அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். திருமணம் சார்ந்த யோகம், ரொம்ப நாளாக கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே போல் கல்வியில் குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த சில முன்னேற்றங்கள், இது வரைக்கும் படித்து முடிச்சாச்சு, புதுசாக ஏதாவது வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. அதே போல் சாதாரண அதாவது ஒரு +2 முடித்தவங்களுக்கு உயர்கல்வி சென்று படிப்பதற்கான ஒரு நல்ல யோக காலமாக இந்த கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோக தருணமாக இந்த சதுர்கிரக யோகம், இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. கடன் பிரச்சனையிலேருந்து தீர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் உருவாக்கும். ஏன்னா இந்த குடும்பம் தனஸ்தானத்தில் தான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை. அப்போது நீண்ட நாட்களாக இருந்த அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக குறையுங்க. நீங்கள் கடன் வாங்கின இடத்துல இருந்து உங்களுடைய கடனை அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை கட்டி அடைப்பதற்கான தருணமாக இந்த சதுர்கிரக யோக காலமானது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ இந்த நேரத்தில் கரெக்டான நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கு உண்டால் போல் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் திசாபுத்திகள் எப்படி இருக்குது, கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் பார்த்து அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.